வணக்கம் பீப்புள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம ஹாப்பிங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை சாவடி அணைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணைக்கட்டுக்கு வந்திருக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரூர்லேருந்து தொண்டாமுத்தூர் தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வருதுங்க. பார்த்தீங்கன்னா சித்திரை சாவடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 100 மீட்டர் வர மாதிரி தான் இருக்கும். நான் காமிச்சிருக்கேன், அந்த சின்ன ரோடு மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளார வந்தீங்கன்னாவே வந்து அணைக்கட்டுக்கு போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நொய்யலாத்து தண்ணி தாங்க போகுது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அணைக்கட்டு, குளிக்க முடியுமா, ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்குமா, இல்லை அப்புறம் சுற்றியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி நிறைய பிளேஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதெல்லாம் நான் வந்து காட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாமா வாங்க. வழி பார்த்திங்கன்னா சின்னதாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் இருந்துட்டு சின்னதாக தான் இருக்கும் போல் இடம் அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் முன்னாடி வந்தக்கப்புறம் தான் தெரிஞ்சு பார்த்தா ஓப்பனாக இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க, இடம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. பட் தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து 12 o'clock வந்திருக்கோம். செம்ம வெயிலாக இருக்குங்க. ஸோ வந்து ஆஃப்டர்நூன் அந்த டைமில் நீங்கள் வரலாம். கொஞ்சம் விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். யானை ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. சிட்டிக்குள்ளார தாங்க இருக்குது. ஸோ யானை ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலி கூட வரலாம். நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் 6க்கு முன்னாடி வந்தால் போதுங்க. 4 o'clockலாம் க்ளோஸ் பண்ணுவேன். க்ளோசிங் டைம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஈவினிங் வந்துக்கோங்க, வெயிலாக இருக்காது. வாங்க நம்ம போய் இன்னும் பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது. பட் இருந்தாலும் வந்து அணைக்கட்டுக்கு கார்னரில் வந்து துவச்சிட்டு இருக்காங்க. பட் 2-3 ஃபேமிலிஸும் வந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக வந்து பீப்புள்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக தாங்க இருக்கும் வரணும்னா. சாட்டர்டே சண்டேலாம் வந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ வந்து இப்போ ட்ரையாக இருக்குது. இப்போவே பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்க்க. இது போக நாங்கள் 2 weeks முன்னாடி வந்திருந்தோங்க. இது வந்து லொக்கேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அப்போது 2-3 கிளிப்ஸ் எடுத்தோம். அப்போ தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் தண்ணி வர போதெல்லாங்க. ஸோ தண்ணி வர டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இடம். அது போக முன்னாடி குளிச்சுட்ருக்காங்க பசங்களாம், குளிச்சுட்ருக்காங்க சின்ன பசங்களாம். அங்கே தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்குது, கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஃபோட்டோக்கு வேறு லெவலில் இருக்குங்க. சும்மா ஒரு கேவ் மாதிரி இருக்குது, 4 எண்ணம் இருக்குது. இங்கே மட்டும் தான் லைட்டாக திறந்துருக்காங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வருது, அங்கெல்லாம் வரல. இப்போ வந்து மழை காலத்தில் வந்தால் கண்டிப்பாக தண்ணி நிறையா போகும். மழை இல்லாத சீசன் வந்தீங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக இருக்குங்க ஃபோட்டோவுக்கு. அதேமாதிரி குளிக்கணும்னு மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இங்கே குளிக்கலாங்க. ஆழம்லாம் இல்லை, பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் குளிக்க முடியும். கொஞ்சம் நம்ம இடுப்புக்கு கொஞ்சம் கீழே தாங்க இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இங்கே மட்டும் லைட்டாக ஃபோர்ஸாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே ஸ்ப்ரெட்டாக இருக்குது, பெருசாக இருக்குங்க. குளிக்கலாம் கண்டிப்பாக வந்தால். ஆப்பா வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே தண்ணி ஃபுல்லாக போகுங்க, இங்கே குளிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு கொஞ்சம் பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே கண்டிப்பாக தண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆழம்லாம் இல்லைங்க, முட்டிய அளவுக்கு தான் ஆழம் இருக்குது. வீடியோவில் காமிச்சிருப்பேன், சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த அன்னைக்கு இந்த பக்கம் வந்து அந்த கேவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்து எப்போவுமே இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க. ஸோ வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அங்கேயே இருந்துருவீங்க, இங்கே வரமாட்டீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க, கிளிப்பில் காமிச்சிருப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வந்து அப்படி இல்லைனா இங்கே வந்தீங்கன்னா குளிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட்டோட குளிக்கணும்னு வந்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம், இல்லை அங்கே குளிக்கலாங்க. பட் ஆனால் வந்து மழை சீசன் வரும்போது இங்கே வந்துடாதீங்க, கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே குளிக்க முடியுங்க, ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கும், செம்மையாக இருக்குங்க. ஃபோட்டோக்கும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கோம். அதை 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, அதில் இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து பெருசாக இருக்குது, கூட்டமும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வந்து சண்டே சாட்டர்டே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். வீக்கெண்ட் இல்லாமல் வீக் டேஸில் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. வந்து மைண்ட் செட்டோட குளிக்கணும்னு இருந்தால் குளிக்கலாங்க. அதே மாதிரி ஃபோட்டோக்கு நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி நிறைய பிளேஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. Until it's bye from Roki and behind the camera.